இந்த கடையநல்லூர் காந்திமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உள்ள வந்துருச்சுன்னா அவ்வளவுதாண்டி. ஒரு தடவை இல்ல, லட்சம் தடவை கேட்டாலும் திருப்பி கொடுக்கவே மாட்டான். இப்ப கொடுக்க மாட்டேன், ஓகே தான். ஆனா இத வச்சு பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு வச்சிருக்கியே, அதெல்லாம் அம்பையில ஆடாதா அப்படிங்கிற இல்லையா? பின்ன இந்த வீடியோ காட்டி பொண்ணு பார்க்க வரவங்கள குழப்பி விட்டு கெடுக்கலான்னு பார்த்தா அப்பா ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அதை பத்தி பேசிட்டார் போல இருக்கே. அதனால எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏய், எப்படி சொல்ற? அம்மா சொன்னாங்க பாட்டி. இப்ப என்ன பாட்டி பண்ண போற? இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அப்புறம் ஜோதி மணி மாமா கிட்ட இருந்து ஜோதிய மட்டும் தான் நீ பார்க்க முடியும், மணியை பார்க்கவே முடியாது. பாட்டி வராங்க. ஐயோ அப்படியா? நல்ல விஷயம் தாமா சொல்லிருக்க. ஆனா எனக்கு அந்த செக் புக் மட்டும் கொடுத்துட்டு போயிட. இல்ல, அப்பா என்ன விட மாட்டாரு. ஐயோ, அது இல்லனா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ்மா, கண்டிப்பா எனக்கு அது வேணும். நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்காக கொண்டு வந்து கூட. ப்ளீஸ் மேடம், என்ன புரிஞ்சுக்கோங்க. அப்பா விட மாட்டாரு. ஐயோ வசுந்தரா, ஒரே 1 மணி நேரம் தானமா. நீ செக் புக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப உடனே உங்க வீட்டுக்கு போயிடலாம். சரி மேடம், நான் வரேன். ஓ தேங்க்யூமா. வேலை வேணான்னு சொன்னா கேக்குறீங்களா? தம்பி, இவளை அனுப்பாத, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்பா ப்ளீஸ் பா, நான் உடனே வந்துருவேன்பா. சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. தம்பி, இவளை அனுப்பாத, நான் சொல்றத கேளு. இல்லக்கா, முக்கியமான பேப்பர்ஸ்ங்கறா, கொடுத்துட்டு வந்துருவா. என்னைக்கு நான் சொல்றத நீ கேட்டிருக்க? கேட்டுட்டாதான் நல்லா ஆயிடுவீங்களே. இவ கால் ஒரு இடத்துல தங்காது, ஓடிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு ஏத்த மாதிரி நீயும் ஆடிக்கிட்டே இரு. எக்கேடோ கெட்டு போய் தொலைங்க. ஏய், என்ன பாக்குறப்பா? வரேன்பா. நீ தாண்டி இந்த பாட்டியோட புகழ பரப்பணும். அதுக்கு நான் என்ன பாட்டி செய்யணும்? அதாண்டி இந்த பேஸ்ட் புக்கு சொல்லுவியே. ஷோ, அது Facebook, Twitter பாட்டி. அது என்ன கன்றாவியோ, அதுல என்ன கொஞ்சம் சேர்த்து விட்டுறேன். ஏன் பாட்டி? நானும் உன்ன மாதிரி அப்படியே ஒரு ட்ரெண்ட்ல இருக்கணும்டி. சூப்பர் பாட்டி. எட்ரி என்ன போட்டோ எடு. ஓகே பாட்டி. ஆமா பாட்டி, எந்த பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ண? கடையநல்லூர் காந்திமதி. ஓபன் பண்ணு. ஓகே பாட்டி. என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். ஏய், காஃபி தா. காஃபி. வரமாட்டேன்னு சொன்னா ஒருவேளை பொண்ணு பாக்குறது கேன்சல் இருக்குமோ? பாத்துக்கலாம். இல்லம்மா, என் குரல்ல யாரோ பேசிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. யாரோ விளையாடி இருக்காங்க மேடம். சரி மேடம், நான் கிளம்புறேன். ஏமா அதுக்குள்ள கிளம்பிட்ட? சாயங்காலம் தானே நீ எப்பவும் போவ? இல்ல மேடம், இன்னைக்கு வீட்ல ஒரு விசேஷம். சரி சரி. நடந்த நம்ம ஃபங்க்ஷன் சம்பந்தமா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஓகே, வீட்ல ஏதோ ஃபங்க்ஷனுங்கற. ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனா? ஆமா மேடம், என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அதான் நான் வேலைக்கு வரல. செக் புக் கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் நான் வந்தேன். ஓ, வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல விஷயம். ஓவியமா தெரியவா? இந்த கர்ச்சிப்பு அவ முகத்துல போட்டு அப்படியே ஒரு அமுக்கு. பசு முகத்துல பட்ட ஒன்ன இனிமே என் முகத்துல தொடைக்கவே மாட்டேன். ஒரு தங்க பெட்டி செஞ்சு உன்னை பத்திரமா அதுக்குள்ள வச்சு பூட்டி வைப்பேன். பசு, பாட்டி கொடுத்த வாக்க காப்பாத்தி உன்னை பக்காவா கடத்தி கொண்டு போய் பத்திரமா உன்னை பக்காவா அடிச்சு வச்சா, இனி இந்த ஜோதிமணியோட ராஜ்யத்துல நீதான் ராணி. உனக்கு அவ கிடைக்க மாட்டா. ஐயோ பாட்டி,
இது மாதிரிலாம் சொல்லாத பாட்டி. அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வறண்ட நிலத்துல வாழ்ற மாதிரி பாட்டி. நீ ஏதாவது பண்ணு பாட்டி. இதெல்லாம் வக்கனையா என்கிட்ட பேசு. ஆனா ஒரு இழவுக்கு நீ லாய்க்கு இல்லாத வேண்டா. காதலுக்காக அவன் தூக்குல தொங்குறான், விஷத்தை குடிக்கிறான், ரயில்ல பாஞ்சு விழறான். நீ எதையுமே செய்ய மாட்டியா? என்ன பாட்டி பேசுற நீ? வசூல சேர்ந்து என்ன வாழ வைப்பன்னு பார்த்தா என்ன கொல்லி வச்சிருவ போல இருக்கு பாட்டி. டேய், முதல்ல போய் அவளை மடக்கி பிடிச்சு 2 மணி நேரத்துக்கு எங்கேயாவது கொண்டு போய் கடத்தி வச்சிரு. ஐயோ பாட்டி, எதுவும் புரிஞ்சுக்காம முடியும். இழவெடுத்தவன் சீ, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், சாணியம் முடிச்சவன். மட்டும் நீ பாத்துருந்தனா இது தேவையே எனக்கு இருந்திருக்காது. என் குடும்பத்தோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றத்துக்காக முழு மனசோட நீ வேலை பார்த்த பாரு. அதுல உனக்கு ஒரு ப்ராப்ளமா ஆச்சு. அதனாலதான் உன்னை டிராப் பண்றதுக்கான தேவையும் வந்துச்சு. சார், நான் எதையும் எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யறதில்ல சார். மனசுக்கு பிடிச்சத சரின்னு தோன்றத பண்ணிடுவேன். உங்க அப்பா பார்த்திருக்க மாப்பிள்ள எந்த விதத்துல உனக்கு தேவைன்னு தோன்று சொல்லு. அன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க. அது ஒண்ணு போதுமே சார். அது என்னால உனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால கூட்டு போனேன். இந்த காலத்துல காயப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. காயத்துக்கு மருந்து போடுறவங்க ரொம்ப கம்மி. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட இருந்து பதில் வரல. என் அப்பா எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் செய்வாரு. அதனால என் அப்பா அம்மாவோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். அதோட மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குன்னே இங்க சில வரைமுறைகள் இருக்கு, நிறைய இருக்கு சார். எதிர்காலத்தை பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு காருக்குள்ள சிக்கிட்ட என்ன நீங்க கவனிக்கலன்னா இப்போ நானே இல்ல. அதை விட பெரிய உதவி நீங்க செய்யவே முடியாது. அது என்னோட உதவி இல்ல, உன்னோட விதி. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும். இப்போ உங்க அப்பா பார்த்திருக்கிற மாப்பிள்ள கூட ரொம்ப நல்லவரா, வாழ்க்கை முழுக்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறவரா இருப்பாரு. ஆனா இருந்தாலும் ஒரு ஆசையில போறோம். ஏன்னா அங்க இருக்கிறவங்களோட காதல் உணர்வை காதால கேட்கலாம்ல சார். அதுக்காக தான் சார் போறோம். நீங்க லவ்வர்ஸா? ஆல் தி பெஸ்ட். பசு, இவங்களை எப்படியா ஜெயிக்க வைக்கணும். நாம என்ன பண்ணலாம்? நாம என்ன சார் பண்ண முடியும்? இவங்களோட சேர்ந்து நாமளும் போட்டியில கலந்துக்கலாம், அவங்கள ஜெயிக்க வைக்கலாம். அர்ஜுன் சார், என்ன பொண்ணு பார்க்க. ஐயோ நிறுத்து வசு, சாயங்காலம் தானே பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்குள்ள உன்னை போய் டிராப் பண்றேன். நாங்களும் போட்டியில கலந்துக்கலாமா? நீங்க லவ்வர்ஸா? அப்படி இல்ல, பட் உங்களுக்காக கலந்துக்கிறோம். ஓகே சார். எந்த அளவுக்கு மரியாதையும் அங்கீகாரமும் நம்ம கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். எஸ், அது மட்டும் இல்லாம காதலர்கள் அவங்களுக்குள்ள எவ்வளவு ரொம்ப ஆழமா அழுத்தமா லவ் பண்றாங்க அப்படிங்கறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு விட்டு கொடுத்து அன்பா அனுசரணையா இருக்காங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த சாதனை காதலர் போட்டி. சோ இந்த நிகழ்ச்சியில நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையான காதலர்கள் மட்டும்தான் இங்க இருக்கணும். பொய்யான காதலர்கள் எல்லாம் வரக்கூடாது. அதுவும் குறிப்பா அந்த மாதிரி காதலர்களுக்கு இங்க இடம். எந்த மாதிரி காதலர்? ஓ அப்படி. ஓகே. இந்த போட்டியில மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கு. இந்த 3 ரவுண்ட்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சிறந்த காதல் ஜோடிங்கிற பட்டமும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. பிரதர், உங்க பேர் என்ன பிரதர்? பிரசன்னா. உங்க பேர் பிரசன்னா. ஓகே சிஸ்டர், உங்க பேரு? கண்மணி. ஓ நைஸ். நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமா காதலிக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமாவா? வாவ், இதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கணுமே. கண்மணி, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இந்த போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கி அதுல வர பணத்துல கல்யாணம் பண்ணிப்போம் சார். நல்ல கொள்கை. ஓகே, நம்ம ஸ்பெஷல் கப்பலுக்கு முன்னுரிமை கொடுப்போம். தம்பி கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க. ஓகே சார். நீங்க உட்காருங்க பிரசன்னா அண்ட் கண்மணி. நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு முதல் மரியாதை இருக்கு. நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. ஓகே. இவங்க
செல்லாது செல்லாது. ஆஹா அவுட். அவ்வளவுதான். அதுவும் அவுட். மணிகண்டா. எது மணிகண்டா? ரேவதி என்னாச்சு? போன வாரம் வேற ஒரு பொண்ணு கூட இதே மாதிரி ஒரு ஷோல. என்னது போன வாரமா? ஏமா நீ ஷாக் ஆகுற? ஷாக் ஆக வேண்டிய அந்த பிள்ளை கேஷுவலா தானே பாத்துட்டு. என்னம்மா நீ? டேய் நீங்க ஒருத்தர் எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சரி நீங்க ரிஜெக்டா? எஸ். ஆமாடா இந்த லவ் ஃபாரஸ்ட். என்னங்க இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க? 1 மினிட் அந்த டைமர் கொடுங்க. கொடுங்க. டைமரை வெடிச்சிரும் போல இருக்குங்க. அப்படியே சொல்லுங்க. நாமளே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆமா இவங்களை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நாங்களே ஸ்டாப் பண்ணிடுறோம். 4 நிமிஷங்க. எஸ் 4 நிமிஷத்துக்கு மேல பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் எப்போ முடிச்சிட்டாங்க? சோ 4 நிமிஷத்துக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸா கண்ணிமிக்காம பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் அவுட். சோ அதனால அந்த ரவுண்டோட வின்னர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் and வசுந்தரா. எல்லாரும் கை தட்டுங்க. காதலுங்கிறது ஒரு தேடல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்பவுமே தேடுதல் இருக்கிற மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியம் காதலையும் எதிரொலிக்கும். காதல் புனிதமானதுன்னு அதனாலதான் சொல்றாங்க. ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆன்சரை சொல்லிருக்கீங்க. ஓகே இப்போ நம்ம அர்ஜுன் சாரை கேட்போம். அர்ஜுன் சார் நீங்க சொல்லுங்க. காதலுங்கிறது ஒரு புனிதமான விஷயங்க. இவங்க 2 பேரை பார்த்த பிறகுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஐ எம் இன் லவ் வித் லவ். Congratulations அர்ஜுன் and வசுந்தரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இதே மாதிரி அடுத்த ரவுண்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பாப்போம். ஐயோ எந்த பொண்ணு பார்த்தாலும் என் பஸ் மாதிரியில தோணுது. இந்த காமல வந்து எனக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா? அந்த மாதிரி இந்த காதல் கொண்டவனுக்கு எல்லாமே வசுவால தோணுது. ஒவ்வொரு போட்டிலையும் சும்மா சொல்லி சொல்லி அடிக்கிறீங்க. எனக்கு என்னமோ நீங்க நம்ம பிரசன்னா கண்மணிக்காக விளையாடுற மாதிரி தெரியல, உங்களுக்காகவே இந்த போட்டியில கலந்துக்கிற மாதிரி தெரியுது. டூட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவங்க 2 பேரையும் பார்த்தா உண்மையான லவ்வர்ஸ் மாதிரி இல்ல, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்க 2 பேரும் மறைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. நன்றி. தயவு செய்து எல்லாரும் போயிட்டு வாங்க. உங்களை பார்க்க முடியல சார். இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணு தெரியவங்க கூட கடவுளை கண்ணால பார்த்தது இல்ல. நாங்க வரோம் சார். பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க சார். சார் இந்த லாக் ஓபன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். அவங்க வீட்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ ஓபன் பண்ணிடலாம். சீக்கிரம் அந்த கீ எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சீக்கிரம். என்னாச்சுப்பா? எங்க வச்ச? தேடி பார்த்துட்டேன், காணோம் சார். காணுமா? எங்க வச்ச? சார் அங்கதான் சார் வச்சேன். இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க ப்ளீஸ். இல்லங்க ஒரு ஸ்பேர் கீ இருக்கு. நான் ஆபீஸ் போய் ஒரு 1 hourல எடுத்துட்டு வந்துறேன். ஐயோ சான்ஸே இல்ல. நான் உடனே போணும். சரி நீங்க ஒன்னு பண்ணுங்க. நாங்க போயிட்டே இருக்கோம் கார்ல. நீங்க உங்க ஆளுகிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. 9840012345. ஓகேவா? லெட்ஸ் கோ போலாம். வந்துருவான்னு பார்த்தேன், இது வரைக்கும் ஆளை காணோம். பா போனும் கிடைக்க மாட்டேங்குது. வர வர இந்த வசுவுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. டென்ஷன் ஆகாதீங்க, வசு இப்ப வந்துருவான். வசுவை இன்னும் காணுமே.
சோதி வசுவ தூக்கிட்டான் போல இருக்கு. சமத்துடா சோதி நீ. என்னடா தம்பி பஜ்ஜி கேசரி எல்லாம் போட்டு. ஏய் என்னமோ ஒன்ன பொண்ணு பார்க்க வர மாதிரி ஸ்டைலா தூள்ல சாஞ்சி உட்கார்ந்து இருக்க. எங்கடா உன் வளர்ப்பு மகள் இன்னும் வீட்டுக்கே வரலையா? அதானே அனுப்பாதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். பெருசா அனுப்பி விட்டேன். இப்ப அனுபவி, நல்ல அனுபவி. சாமரு நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். வரலையா? பாப்பா உட்கார். சரியான கஞ்சாம்பட்டி போல இருக்கே. வணக்கம்மா. வணக்கம். ஏய் தம்பி கொண்டு வரட்டுங்களா? ஏய் தம்பி, டேய் உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி தெரியுமாடா? சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாருங்க. நாங்களும் அந்த வீடியோவை பார்த்தோம். அது ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. அவள மாதிரி இதுங்களும் கேடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. எதுக்கு வேணாலும் ஒத்துக்குவாங்க போல இருக்கே. பாட்டி, லக்கி குட்டி, இதுதான் நாங்க பார்க்க வந்த பொண்ணுங்க. வழியில ஒரு பிளைண்ட் காதல் ஜோடிய பாக்குறோம். அவங்க இங்க அழைச்சிட்டு வராங்க. இப்போ லாக்ல மாட்டிருக்கோம். ஏய் ஆக்சுவலா சொல்லட்டுமா, நீ அழகா கதை சொல்ற. நம்ம தலையில என்ன எழுதி இருக்குமோ அதான் நடக்கும் வசு. அது போக்கிலே போவோம் விடு. இது நம்ம தலையிலயா? ஏன் தலையிலன்னு சொல்லுங்க. ஓ அப்படிலாம் பிரிச்சு பார்க்க கூடாது வசு. ரெண்டு பேருமே லாக் ஆயிருக்கோம். அப்போ ரெண்டு பேர் தலைவிதியும் ஒண்ணுங்கிறீங்களா? ஆஃப் கோர்ஸ் இந்த விஷயத்துல அப்படிதான் வசு. ஐயோ அப்பா, நான் கண்டிப்பா போயே தீரணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி இரு. ஹலோ, நான் தாங்க அர்ஜுன். அந்த லாக் ஓபன் பண்றதுக்காக சொன்னேன் இல்லீங்களா? ஆமா சார். இப்ப நான் உங்ககிட்ட கொடுத்த அட்ரஸுக்கு நான் போல இன்னொரு அட்ரஸ் அனுப்புறேன். அந்த அட்ரஸ்க்கு நீங்க டைரக்டா வந்துருங்க. அங்க வந்து எனக்கு லாக் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே சார், வந்துடுறேன். இந்த நம்பருக்கு உங்க வீட்டு அட்ரஸ் போடு. இப்ப 5 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதானே? சேர்ந்து எப்படி சார் போறது? கவலைப்படாத வசு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஐ வில் டு இட். வெயிட் பண்ணு. ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது வரைக்கும் இவங்களுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். ஆள் வந்தோடனே லாக் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓகே சரி இருங்க. ஐயோ கேள்வி பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த புடவைய கட்டிட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. கசங்கி போய் கிடக்குது. அயன் பண்ணி கொடுக்க வேண்டாம், நான் அயன் பண்ணி கொடுக்கறேன். அன்னைக்கு எரியிற விளக்குல வசுவோட கைய காமிச்சல கேள்வி போறதுக்குள்ள ஒரு வழி பண்றாரு. என்ன துளசி, இவ வந்ததும் லேட்டு, அதுவும் வேற ஒரு பொண்ணோட வந்திருக்கா. இந்த லட்சணத்துல ஆளு வந்து கைட்டிடுவாங்களாம். அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, விடுங்க. இந்த மொகரக்கட்டைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களா? புடவைய பொசுக்கி சகுனம் சரியில்லைன்னு எல்லாரையும் பேக் பண்றேன். அயன் பா. தண்ணி தெளிக்கணும்ல, வரேன். ஒரு நிமிஷம். பாய் பாப்பா இங்கே உட்கார்ந்து இருக்கு. ஆமா, இவ்ளோ அழகா பேசுறியே, உன் மூஞ்சி எப்படி இருக்கும் காட்டு. என் மூஞ்சியே நீ பாக்குற? இல்ல, உன் குரல் அப்படியே குயில் மாதிரி இருக்கே, உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கதான். முக்கியம் குரல் குயில் மாதிரி இருந்தா முகம் மூஞ்சிற மாதிரியே இருக்கா? பாட்டி, நான் அல்லாவுக்கு நேர்ந்துகிட்டு என் மூஞ்ச நானே பார்க்க கூடாதுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு பாக்காத பாட்டி. ஆமா பாட்டி. Are you okay, baby? Oh, okay.
இந்த மாதிரி ஒரு அடியை இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்ல. பொம்பளையா இவ நல்ல பிரியாணியை தின்னு கொழுப்பெடுத்து போய் கிடக்குறா. என்ன அடி அடிக்கிறா. எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அம்மா அப்பா எங்களுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. நான் பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தைய சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அழணும் சார். அவ்வளவுதான். என்னோட அத்தனை எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் சில நிமிஷ கண்ணீர்லயே அழிஞ்சு போயிடும். என்ன சார் திகச்சு போய் பாக்குறீங்க? நீ பேசுற விஷயங்கள்லாம் என்ன யோசிக்க வைக்கிறது பயங்கரமா. இப்ப இந்த நகையெல்லாம் உனக்கு போட்டு விடுறேன் வா. சொல்லலாம். இந்த கலில் ஜிப்ரான் ஒருத்தர் கவிதை எழுதுவார் தெரியுமா? அவரை மாதிரி என்னால வார்த்தையில வர்ணிக்க முடியாது. எனக்கு வேணா ஒரு வயலின் கூட வாட்சி காட்டுறேன். வசு என்னம்மா ஆச்சு? ரெடி ஆயிட்டியா? புடவை கட்டிட்டியா? வசு என் கண்ணே பற்றும். மாமா போலாம், எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா ஹசீமா, அந்த கடைக்கார பையன் எப்ப வந்து சங்கிலி அவுத்து விடுவான்னு கேளுமா. சங்கிலியோட போனா நல்லவாமா இருக்கும். ஓகே ஆண்டி, தோ கால் பண்றேன். சீக்கிரமா பண்ணுமா. ஓகே ஆண்டி. சரி வா வசு. சார் ஐயோ இவன் வந்துட்டா. வசு அமைதியா இரு. நீங்க? ஐயோ ஐயோ லாக் ஓபன் பண்ண வந்திருக்காரு. ஆமா சார். சார் இங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். மேடம் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. சாரங்க காரியத்தை கெடுத்துட்டியடா. சாரா உங்க பக்கத்துல இது கன்ஃபியூஸா இருக்கே மேடம். அவன் கார் எப்படி இங்க? ஒருவேளை வசூ அவனுங்க வந்திருப்பாங்களோ? ஐயோ அவ்வளவு சீக்கிரம் எப்படி அந்த போட்டு திறந்துருப்பான். பாப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்டா வேலைக்கு போலாம். அவளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் வேலைக்கு போவா. ஏன்னா அவ அப்பனுக்கு அவ்வளவு கடன் இருக்கு. சாம்பிராணி. வாடா வா வா. டேய் என்னடா டேய் உள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்க? டேய் தூக்கிடுதான் நினைச்சு இங்க அமுச்சு விட்டுருக்க. என்னடா எவனாவது உன் வாயிலே குத்திட்டானா? ஐயோ பாட்டி, என் வயிற்றுல குத்துற மாதிரி இருக்கு பாட்டி. டேய் என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, யாரோ முக்காடு போட்டுட்டு வசுந்தரா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அது யாரு? அது அவ கூட வேலை பார்த்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டா. வளையம் வாங்க போனாங்களா, அப்படியே லாக் ஆயிடுச்சா. லாக்க திறந்து விட ஆளு வந்துட்டான்டா. ஐயோ பாட்டி, அது அர்ஜுன் பாட்டி. என்ன வசு இதெல்லாம்? ஓஹோ விஷயம் இப்படி போகுதா? ஏண்டி உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இவனையும் கூடவே கோத்துட்டு வந்து நிப்ப. என்ன சார் பொம்பளை விஷயம் போட்டு ஏமாத்துறீங்களா? இவர் என்னோட பாஸ். இவர்கிட்ட தான் நான் பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். சாரி சார், இதுக்கு காரணம் நான் தான். நாங்க ஒரு போட்டிக்கு போயிருந்தப்பதான். நிறுத்தியா? முக்காடு போட வச்சு வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருப்பா. இது குடும்பமா இல்ல கூட்டு பொரியலான்னு பாக்குறவங்கள மூச்சிலே காரி துப்புவாங்கடா. இது போதுமாமா உனக்கு? பாட்டி தப்பு எதுவுமே நடக்கல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அடி எழவெடுத்தவளே, நீ தாண்டி எல்லாத்துக்குமே காரணம். ஆபீஸுக்கு போனோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளத்தை வாங்கணுமா, கடனை அடைச்சோமான்னு இல்லாம கழனி பானையில கைய விட்ட மாதிரி இந்த குடும்பத்தோட பேரையே கெடுத்து அப்படியே குட்டிச்சவராக்கிட்டேடி.
ஐயோ, என் பேத்தி நல்ல இடத்துல வாக்கப்படுவான்னு நினைச்சு இப்படி என்னோட நினைப்புல வாக்கரிசி போட வச்சுட்டேடி பாவி. இனிமே இந்த வீட்டுக்கு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பக்கம் யாரு வருவாங்க? விடியா முஜி. வீடியோல பார்த்தப்ப கூட நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க நம்பணும். ஆனா இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே பொய்ன்னு தெரியுது. ஐயோ சார், சத்தியமா இல்ல சார், இது ஒரு ஆக்சிடென்ட். என்ன சார் இல்ல? என் பொண்ணு கூட ஒட்டி உரசி நின்னுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்தவங்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே இல்லங்கிறீங்க. என்ன மனுஷன் சார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? சார் ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மிஸ் த பாஸ். அதை தாண்டி வேற எந்த அட்வான்டேஜ் எடுக்கல உங்க பொண்ணுகிட்ட. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, இது எதிர்ச்சியா நடந்த விஷயம். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. நீங்க சுலபமா சமாதானப்படுத்திடலாம் சார். ஆனா ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து பத்திரமா ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுங்கிறது எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய கனவு. மான அவமானம் பார்த்து வாழ்றவங்க சார் நாங்க. உங்களுக்கு எங்க சார் அதெல்லாம் புரிய போகுது? கடனை உடனே வாங்கியாவது பொண்ணை கட்டி கொடுக்கணுங்கிற எங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு எப்படி சார் புரிய போகுது? சார் இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்க, உங்க எல்லாருடைய ப்ராப்ளத்தையும் இப்ப நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் சார். ஐ வில் டேக் கேர். எதடா தீர்த்து வைப்ப? எப்படி தீர்த்து வைப்ப? பண திமிராடா உனக்கு? எங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுட்டு பேரம் பேசுறியா? பேரம் வீட்டை விட்டு வெளியில போயிடு. இன்னும் நீ ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் நான் தூக்குல தொங்கிடுவேன். என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அவமானத்துல நான் கூணி குறுகி நிக்கிறேன். அர்ஜுன் சார், ப்ளீஸ் சார், நீங்க போயிடுங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தடுக்காத. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு அதுக்காக குடிக்கிறது நல்லது இல்ல. இப்ப நீங்க குடிக்கிறதால உங்களுக்கு போதை வேணா ஆகலாம், ஆனா நடந்தது இல்லன்னு ஆயிடுமா? அதோட உங்களோட குடிப்பழக்கம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட நீங்க தேடுற முயற்சியை பலகீனப்படுத்திரும். குடி வேண்டாம் சார், ப்ளீஸ். எனக்கு குடிச்சே ஆகணும். I'm so stressed out, Vasu. இது குடிச்சா I think I feel better. வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. முடியாது வசு. I have to drink. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இது வேணுமா? கதவு தரப்பா. ஏன் செஞ்ச கதவை தர? ஐயோ அத்தை, என்னாச்சு? ஐயோ ரத்தம் வருது. அர்ஜுன் கதவை திறக்க சொல்லுங்க. இதெல்லாம் என்னால? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன சுத்தி என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. எல்லாம் அந்த செக்ரட்டரியால தான். அவ ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி தான். செக்ரட்டரினா என்ன? வந்தமா செக்ரட்டரி வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். இப்ப பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காவ. ஐயோ அத்தை, அதெல்லாம் இப்ப விட்டுருங்க அத்தை. அர்ஜுன் கையில ரத்தம் வருது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அச்சு கதவு தர. அச்சு டாக்டர் கிட்ட போலாம், சொன்னா கேளு. முடியாது, என்னால திறக்கவே முடியாது. பாப்பிமா சொல்றல, கதவு தர ப்ளீஸ். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். வசுந்தரா கொஞ்சம் கேள். என்ன சொல்றா? வர முடியாதுன்னு சொல்றா. வர முடியாதா? இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். அப்படி அவ வரல, கமிஷனரை விட்டு அவளை தூக்கிட்டு வர சொல்லுவோம். அர்ஜுன் சார் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? பெரிய மேடமோ சின்ன மேடமோ எவ்வளவு கலங்கி போய் பேசுறாங்க. என்ன பண்றது? போனா அப்பா திட்டுவாரு. இவங்க மனசு கஷ்டப்படுத்திட்டும் போக முடியாது. ஓ கடவுளே, அப்படியாவது சமாளிச்சு போயிடலாமா? போய்தான் ஆகணும். கொண்டு வருவேன்னு பார்த்தா நீ இல்லாம அவனால வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்க. அர்ஜுன் சார் நான் எதுவும் மாத்தல. ஒரு நல்ல பர்சனல் செக்ரட்டரியா தான் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன். ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவன் கிட்ட போய் நீ வந்துட்டேன்னு சொல்லு. இந்த பாருடி, வெறும் வந்தமா செக்ரட்டரி வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு வேற ஏதாவது வேலைய பார்த்து அடிச்சே கொன்னுடுவேன். சம்பளத்தை போறா உன் அம்மா செலவுக்குன்னு நீயே தொலைச்சிட்ட. லைஃப் லாங் இங்கேயே செட்டில் ஆயிலான்னு மட்டும் கணக்கு போட்டுறாத.
நான் அதுக்கு விட மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு சுத்தமா தெரியல, அதனால இந்த மாதிரிலாம் பண்றேன். சார், அதுக்காக உங்களை ஏன் சார் நீங்க வருத்திக்கணும்? இப்பதான் நான் வந்துட்டேன்ல. இப்ப நீ இங்க இருக்க, நாளைக்கு எங்க இருப்பேனே தெரியாது. ஆனா நீ எங்க இருக்கியோ நான் உன் கூட இருக்கணும். கடவுள் விட்ட வழிதான். ஐயோ சார், என்ன சார் கையில இவ்ளோ பிளட்டா இருக்கு? இருங்க சார், நான் கைக்கு கட்டு போடுறேன். சார் கையை காட்டுங்க சார். முடியாது சார், சொன்னா கேளுங்க சார். வசு, உன் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் முதல்ல நிப்பேன். வசு, சாரி. எதுக்கு சாரி? உன் மேரேஜ் நின்னு போனதுக்கு. திருமணங்கிறது கடவுள் அமைச்சு தர மேட. அது எப்ப, எங்க, யாரு கூடங்கிறதெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? இல்ல, பசிக்குது. இருங்க சார், நான் வரேன். வசுந்தரா தான் அத்தை. இத்தனை நாளும் நான் பெத்த புள்ள என்கிட்ட பேசாம இருக்கான். அவன் என்னோட மடியில சாஞ்சு அம்மான்னு அழ மாட்டானான்னு இத்தனை நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அத்தை. அது நடக்காதான்னு எத்தனையோ நாள் நான் தனியா உட்கார்ந்து அழுதது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனாக ஆரம்பிச்சிருக்கான். தான் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த வசுந்தரா தான் அத்தை. இதுக்கு மேல வசுந்தராவை பத்தி தயவு செஞ்சு தப்பா. நாளைக்கு வேலைக்கு வருவல்ல? வரணும்னு நினைக்கிறேன். வரணும் தான் தோணுது சார். ஆனா வருவேனான்னு தெரியல. ஏன் குழப்பற? இப்போ வீட்டு சூழ்நிலை குழப்பமா இருக்குல்ல, அதான் குழப்பறேன். எதுவா இருந்தாலும் எல்லாம் சரியாயிடும் சார். ஒருவேளை அப்பா பாக்குற மாப்பிள்ளையோட கடவுள் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா கூட கல்யாணத்துக்கு பிறகும் நான் வேலைக்கு வருவேன். நீங்க என்ன வேலையை விட்டு போ சொன்னாலும் நான் போக மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் வசு. எப்பவும் நீடிக்கணும், அதுக்காக தான். எனக்கு என்னமோ வீட்டுல இருக்க பிரச்சனை பெருசாவும் தோணுது வசு. சார், அதை நான் பாத்துக்கிறேன் சார். மேடம் போன் பண்ண உடனே மனசு கேட்காம என்ன வேணாலும் ஆகட்டும்னு தான் நான் கிளம்பி வந்தேன். நீங்க worry பண்ணிக்காதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க படுத்து தூங்குங்க சார். குட் நைட் சார். குட் நைட். பொண்ணு பார்க்க வந்த இடத்துல சின்ன கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனுக்கு தான் காரணம்னு அர்ஜுன் சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த கல்யாண ஏற்பாடு நின்னு போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். என்னம்மா இப்படி சொல்ற? என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். காலையில வருவியா? வரணும்னு நினைக்கிறேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. நீ பர்சனல் செக்ரட்டரினா அவர் கூட தான் பர்சனலா இருப்பியா? நல்ல குடும்பம் பொண்ணு பார்க்க வந்தா மானங்கட்ட குடும்பமா இருக்கு. நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க எல்லாருடைய ப்ராப்ளத்தை இப்படி நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன நம்புங்க சார். அதுக்கு எவ்வளவு செலவான பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். I'll take care. அப்பா, தண்ணி குடிங்கப்பா. துளசி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேன். ஏன் பேத்திய சொல்லாத.
இவள நான் நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கேன்டா. இந்த பாரு, முதல்ல இந்த ஓடுகாலி காலை ஒட்டச்சு போட்டு வீட்லயே உட்காரவை. ஏன் பேத்தி வேலைக்கு போகலன்னா இவளோட வாழ்க்கை கனவுல என்ன ஆகுறதுடா? பாத்தியா பாட்டி, வசுவால அப்பா என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்றாங்க. பாத்தியாடி, இதுக்கு தானடிமா நீ ஆசைப்பட்ட? நீ கண்டவனோட ஊரை சுத்திட்டு வந்தா அதுக்கு ஏன் பேத்தி என்னடி பண்ணுவா? இனிமே ஆபீஸுக்கு போறேன்னு அவன் கூட சுத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கியே, மவளே உன்னை அப்படியே உரல்ல போட்டு உலக்கி வச்சு இடி இடின்னு இடிச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏய், உனக்கு என்ன என் பேத்தி வாழ்க்கை தான் கிடைச்சதா? என்னாலதான் உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல வசு. நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்ப. ஆனா இப்போ என்னால உன் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனைகள் நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கம் உன் கல்யாணம் நின்னு போச்சு, இன்னொரு பக்கம் இதை வச்சு உன் வீட்டுல உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. கண்டிப்பா உன்னை திட்டிட்டு இருப்பாங்க, அதுவும் பாட்டி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத வசு. உனக்கு நான் இருக்கேன். எந்த சிச்சுவேஷன்லயும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்பவும் உன் கூட ஸ்ட்ராங்கா இருப்பேன் வசு. அப்பா உங்களை அவ்வளவு அவமானப்படுத்தியும் கூட எதுக்கு சார் என்ன கூப்பிடுறீங்க? வேண்டாம் சார், எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. வசு, எனக்கு மனசு கேட்கல வசு. இது வரைக்கும் நான் யாரோட லைஃபும் கெடுத்ததே இல்ல. வாழ்க்கை ஏதாவது ஆயிடுமோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வசு. ஐ அம் ரியலி சாரி வசு. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார், அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சுப்பீங்களோன்னு தான் நான் போனை எடுத்தேன். அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு சார். இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க சார். வசு, நீ வந்துட்டு போனதுல எனக்கு மனசே சரியில்லை வசு. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணிக்கிட்டே இருக்கு வசு. நீ மிஸ்ட் கால் விட்டுருப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி ஊம குசும்பி. ஐயோ, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறதுக்கு பிறவி எடுத்து வந்திருக்கீங்களாடி? உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேடி. வரேன். வசு, அழாத வசு. அது நான் சுவாசிச்சிட்டு இருக்கேன் பாட்டி. அதை விட என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ண? ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்குடா. இத மட்டும் நீ கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கே. புரிஞ்சுதாடா மரமண்டைக்கு? குட்டையை நான் நல்லா குழப்பி விட்டுறேன்டா. அந்த வசுந்தராங்கிற மீன் மேல அப்படியே வரும். வலைய விரிச்சு நைஸா அப்படியே கப்புன்னு கையில பிடிச்சிரு. பிடிச்சிடறேன் பாட்டி. கரெக்ட் டைம்க்கு டப்புன்னு வந்துடுறா பாட்டி. உடனே கிளம்புறேன் பாட்டி. அது 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 சார் பண்ணிட்டோம். எங்க மேல என்ன சார் தப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க பெத்த பொண்ணு அந்த இப்படி அடிக்க விடுவீங்களா? பாடா மவனே, இப்ப குடுக்குறேன் என்ட்ரிய. இது பாருங்க, இது பாருங்க. எங்க குடும்பத்தை பத்தி நீங்க பேச வேண்டாம். இவன் பெத்தானோ வளர்த்தானோ அடிச்சு கேக்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. அடிப்பீங்களா? எப்படி அடிப்பீங்க பாக்குறேன் நானு. கை மேல வைங்க பாக்கலாம். மொத்த பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பீங்க. அப்படியாப்பா செய்தி? டேய் 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 டேய், தம்பி கேட்டியாடா கேட்டியாடா? பந்தியில உட்கார்ந்தாலும் பார்த்து உட்காரணும்டா. சண்டைக்கு நின்னாலும் சமத்தா நிக்கணும்டா. என்ன பேச்சு பேசுறான் பாரு இவன். இவன் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பானா? இப்ப நான் அவளை அடிக்கிறேன், நீ போலீஸ்ல பிடிச்சு கொடு பாப்போம். வாடிங்க வாடிங்க.